தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சித்தம் ஞானதம் சாஸ்திரப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமுதானம் கலிகதேவ காட்சிமான யூடியூப் சேனல் பிரத்தியம் நம்ம மாபெரிட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்களே தரக்கூடிய ஒரு சேனல். இந்த சேனலை தினமுமே பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தினமும் பாருங்கள், அதுதான் முக்கியமானது. ஒவ்வொரு அனுபவத்துக்கும் ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு கட்டாகி தொலைந்த விரல் வளர்ந்தது எப்படி, கட்டாகி தொலைந்த விரல் வளர்ந்தது எப்படி. இது வந்து ஸ்ரீ வித்யா புத்திரன் அப்படிங்கிற ஒரு நேம். அவர் வந்து அந்த ஏதோ ஒரு சேனலுக்கு பேர் வச்சுருக்கார். என் பேர் இதே தான் வச்சுருக்கேன், வேறு ஏதாவது பேர் இருக்குமே. அந்த பேரில் அவர் பண்ணுறாரு போல இருக்கு. அவர் பேர் தெரியல. அவர் யூடியூப் சேனல் ஒன்று நடத்துகிறார் போல இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேறு ஏதோ பேசுகிறாரு நிறைய. இந்து மதத்தை பற்றி அதெல்லாம் விஷயங்கள்லாம், கோவில் பற்றி அதெல்லாம். அவருடைய இதில் ஒரு நாள் அந்த அனுபவத்தை நான் கேட்டேன், அவருக்கு ஏற்பட்ட அனுபவம். அவர் வந்து குளத்தூரில் இருக்கார், சென்னையில் அவரோட வீடு. ஒரு சாதாரணமானவர் தான், பாவம். சாதாரண ஒரு இதுவான மிடில் இன்கம் இருக்கக்கூடிய தான். அவருக்கு ஒன்றும் வசதியெல்லாம் ஒன்று. அவர் தோட்டத்தில் இருந்து ஒரு பெரிய மாமரம் இருக்குது போல இருக்குது. அது தினமும் சீசனில் ஒரு 1000 மாங்காவது அதில் வரும் போல இருக்குது. அதை ஊறுகாய் போட்டு மேபி அது மாதிரி அதை கொஞ்சம் கமர்ஷியலாகவோ இதாக பண்ணுறாரோ இல்லை அவரே இது பண்ணுறாரா, அதை பற்றி அவர் சொல்லலை, எனக்கு அது தெரியாது. ஆனால் இவர் வந்து அதை கட் பண்ணி ஊறுகாய் போடலாம் அப்படின்னு பண்ணபோது இது என்ன நடந்திருக்குன்னா, 2014 இது மாதிரி அவர் அந்த வருஷத்தில் அவர் ட்ரை பண்ணும்போது இவர் வந்து அந்த மாங்காயை நறுக்கும்போது இதில் தானே பண்ணுவார், அருவாமனை வச்சு நல்லா ஷார்ப்பாக அப்படி வச்சு இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல அப்படியே கட்டாகி இந்த இந்த சுண்டு விரல் இண்டெக்ஸ் விரல் இது முழுக்க கட்டாகி தெரிச்சுடுது. அப்போது அது தெரிச்சதுக்கப்புறம் அதில் குப்பையோட பெருக்கும்போது பெருக்க தூக்கி ரோட்டில் போட்டுட்டா போல இருக்குது. குப்பை தொட்டிக்கு போயிடுத்தது, அது அடுத்த விஷயம். ஆனால் இவருக்கு உடனே ஃபஸ்ட் எய்டு ஒன்றுமே ஏகப்பட்ட ரத்தம் வெளில போய், அதனால் அவருக்கு ஐஸ் வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் நிறைய அது ரன்னிங் வாட்டரை மேலே விட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு கட்டு மாதிரி போட்டுக்கிட்டு வீட்லேயே ஏதாவது துணி வச்சு நல்ல துணி எல்லாம் பண்ணால், அப்புறம் வந்து பொண்டாட்டி வீட்டில் இருந்தால் போல இருக்குது. அவள் தான் இது எல்லாத்தையும் பெருக்கி தூக்கி வெளில போட்டா போல இருக்குது. அதோட போயிடுத்து, அது வெளில குப்பை தொட்டியில் போய் எங்கேயோ போயிடுது, விரல் இல்லை. இதோட கட்டாக எடுத்தவருக்கு இது கிச்சனில் நடந்திருக்கு. எல்லாத்தையும் பெருக்கி தூக்கி போட்டா ஒய்ஃபு. இவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விஎஸ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கார். இவரே போனாரா, யாராவது ஹெல்ப்புக்கு வந்து கூட்டின்னு போனாலா அப்படின்னு சொல்லலை. அங்கே போனாலும் அந்த டாக்டர் வந்து எல்லாம் ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு முதல் வேலையை எல்லாம் முடிச்சு அவருக்கு கட்டெல்லாம் போட்டார். அது வளராதா அதை அவர் சொல்லலை. நான் நினைக்கிறேன் அது எங்கே வளர போகிறது, இங்கே இருக்கிறது ஒரு மொட்டையாக அப்படி ஷேப் வந்து அப்படி முடிஞ்சிடும். இவ்வளோ பெரிய விரல் எங்கே வளராது. அவர் வந்து டாக்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 நாளாக 3 நாளாக கேப் விட்டு அன்றைக்கி வந்து எனக்கு திருப்பி காமிக்கணும், நான் திருப்பி கட்டு போட்டு விடணும்னு இருக்கார் போல இருக்குது. ஆனால் பெரியவானுகிரகம் இருந்தால் தான் அந்த மாதிரி கட்டு நடக்கும். வெறுமை இதோடு நிறுத்தலை. இதெல்லாம் எப்படி இருக்கோ அந்த பேலன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக இதெல்லாம் நானே சொல்கிறது கொஞ்சம் அதிகமாக தெரியும். பட் ஆனால் எனக்கு சிலதெல்லாம் தோணும், அதை வச்சு சொல்லுவேன். ஒரு விரல் உள்ளே இருந்தால் எப்படி ஒரு இருக்குமோ அந்த மாதிரி மாடலில் அதை கட்டு போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. இங்கெல்லாம் எம்டியாக தான் இருக்குது, விரல் இல்லை. ஆனால் அந்த மாதிரியான ஏதோ ஒரு பேண்டேஜ் போட்டிருக்கா. அது எப்படின்னா பெரியவா நினச்சா தானே அந்த மாதிரியான ஒரு பேண்டேஜ் போட முடியும். அது ஒரு விரல் ஒரு வேளை உள்ளே வளர்ந்துருக்குன்னா இவ்வளோ தூரம் வளர்ந்தாலும் ஒன்றாகாத மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருக்க மாதிரி ஒரு கட்டு, இந்த இடத்துல கட்டு, இந்த இடத்துலேருந்து நேராக அதை வளர்ந்தால் கூட ஒன்றாகாது மாதிரி ஒரு பெரிய கட்டு இப்படி ஒரு விரல் மாதிரியே போட்டிருக்கா. அவருக்கும் தெரியாது அது ஏன் அப்படி போட்டால் என்னென்னு, யாருக்கு தெரியும், பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தான் தெரியும். இவர் வந்தார், வீட்டுக்கு வந்துட்டார். வந்தவுடனே 2 நாளாக இன்னும் சம்திங் அன்றைக்கி விட்டுட்டு அடுத்த 2 நாள் முடித்து அது 3ஆவது நாள் திருப்பி வந்து அவர் போய் டாக்டரை போய் பார்த்தோன்னே அவர் திருப்பி டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு கட்டு போடுவார். தான் சொல்லி அமைச்சிருக்கார் போல இருக்குது.
இவர் போனவர் வந்து வெறுமல்ல தெய்வத்தின் குரல் புக்கு அவர்கிட்ட ஏதோ ஒரு வால்யூம் இருக்கோ என்ன தெரியாது, அதை எடுத்து பார்த்துருக்காரு. புத்தி தோண வைக்கிறது பிரிவாக தானே. அதில் அஸ்வினி குமார தேவர்கள் அப்படின்னு ஒரு சாப்டர் வருவான். அதில் பெரியவா சொல்லியிருக்கானா, ஏதாவது இந்த மாதிரி ஒரு அவளுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துடுதுன்னா ஓம் அஸ்வினி தேவாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 1008 தடவை ஜபிக்கணும். எவ்வளோ தடவைன்னு எவ்வளோ நாள்னு அவர் சொல்ல, சும்மா நானே சொல்லிக்கிறேன். நார்மலாக ஒரு மண்டலம் 48 நாள் இருக்கலாமே பண்ணணும். அதுக்கு எப்படின்னா ஒரு வெள்ளி டம்ளரில் ஜலத்தை வச்சுட்டு சங்கல்பம் பண்ணிக்கணும். மோகபார்த்த சமஸ்த துவீக்ஷேத்தோரார் அதெல்லாம் சொல்லி சான்ஸ்கிரிட்லேயே இல்லை இப்படி தோன்றது அதெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இதை பரமேஸ்வரன் நான் நீ தான் சரி பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிட்டு பண்ண போல இருக்குது. அது முடித்த பிறகு அந்த ஜலத்தை குடிச்சுன்னு அதுதான் மருந்து அவளுக்கு. அதை சொல்கிறதுனால அந்த ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி பெரியவா அதை எழுதியிருக்காளாம். இவர் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு நாள் பண்ணியிருக்கார், 2வது நாள் பண்ணியிருக்கார், 3வது நாளும் பண்ணிவிட்டு டாக்டரை பார்க்க போயிருக்கார். இவருக்கு எதுவும் தெரியாது, என்ன நடந்தது என்னன்னு தெரியாது. ஆனால் நம்பிக்கை இருக்குது தெய்வத்தின் குரல் மேலே, அப்படின்னா பெரியவா மேலே நம்பிக்கை இருக்குது. அந்த அஸ்வினி ஓம் அஸ்வினி தேவாய நமக அதை போய் அந்த டாக்டர் வந்து அதை கட்டை கேட்டுட்டு வேறு ஒன்று கட்டு போடணுமே அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த போல இருக்குது. அவர் பயந்து போயிட்டார். விரல் அப்படியே வளர்ந்தது பெரிய விஷயம் இல்லை, விரல் இப்படி வளர்ந்து நகமும் வளர்ந்துருத்து. ஒரு விரலை கட்டானதுக்கான அறிகுறியே இல்லாத மாதிரி வளர்ந்துருக்கு. ஒரு விரல் எடுத்து அங்கே வச்சு ஒட்டின மாதிரி ஆகிடுத்தான். இது எப்படி வளர்ந்தது அவருக்கும் தெரியல, இவருக்கும் தெரியல. இவருக்கு அது உள்ளே வளர்ந்துருக்கு விரல்னு இவருக்கு தெரியல. எப்படி தெரியும்? கட்டு போட்டிருக்குல்ல. அங்கே போய் திறந்து டாக்டர் பார்க்கும்போது தான் ஒரு தூக்கி வரி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவர் கேட்டாராம், முதல்லையே கேட்டிருக்காரு, அந்த விரல் எங்கேன்னு கேட்டாராம். எங்கே விரல்? அந்த வீட்டில் எங்கேயோ விழுந்துருத்து அப்படின்னா. வீட்டில் வந்து அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கிட்ட அவர் கேட்டார்னா அவர் சொல்லலாம், நான் எல்லாத்தையும் பெருக்கி தூக்கி போட்டேனே எனக்கு தெரியாது அப்படின்னாலும். அப்புறம் அதை தேடி பிடிச்சி என்ன பண்ண போகிறா, அது குப்பை தொட்டிக்கு போயிடுத்து. ஆனால் பெரியவா வளர வச்சுட்டார். பெரியவா மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா பண்ணிடுறார் பெரியவா எப்பேற்பட்ட ஒரு இது வந்து அந்த வியாதிக்கு இல்லை. அவர் சொல்கிறார், அந்த வித்யாபுத்திரன் எந்த வியாதி யாருக்கு இருந்தாலும் இதை சொல்லிண்டு அந்த மாதிரி வெள்ளி டம்ளரில் ஜலத்தை வச்சுட்டு இந்த மாதிரி அந்த ஒரு 1008 தடவை ஜலம் பண்ணோம். எவ்வளோ நாள் சொல்ல, நான் ஒரு மண்டலம்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அது பண்ணான்னா அது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து நம்ம சேனலோட 2050வது எபிசோடாக நான் வந்து இதை இன்றைக்கி பிரிவாளுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன். ஜெய் ஜெய்சங்கர் அரசன் மகாபிரிவு பாதவச்சரம்.